எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 கிளாஸ் அளவு கடலை பருப்பு, 1/2 கிளாஸ் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் பாசி பருப்பு, மூணையும் நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பருப்பை எடுத்து அதோட மிளகா, 4 பல்லு பூண்டு, சீரகம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சுக்கணும். தண்ணி ஊத்தவே கூடாது. அந்த பேஸ்ட்ல பச்சை மிளகா, நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, சோம்பு, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் கையில உருண்டை பிடிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப குழம்பு பேஸ் பார்க்கலாமா? கடலை எண்ணெயில ஊத்தி சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து குழம்பு மிளகாவோட எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் மசிய வெந்த அப்புறம் புளி தண்ணியை சேர்த்து கொதிக்க விடணும். பச்சை வாசனை எல்லாம் போன அப்புறம் தேங்காய் கூட சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் மையா அரைச்சு கொதிக்கிற மசாலால ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு மடமடன் கொதி வரும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொரு உருண்டையா மெதுவா போடணும். மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் விட்டுட்டீங்கன்னா உருண்டை நல்லா வெந்துடும். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணுங்க. உண்மையான பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் புளிப்பும் காரமும் சேர்ந்து சூப்பரான உருண்டை குழம்பு ஊறி செம்ம டேஸ்டா இருக்கும். உருண்டை குழம்பு செஞ்சதும் அப்படியே சாப்பிட வேணாம். ஒரு குழம்பு செஞ்சு 10 நிமிஷம் அப்படியே விடுறதுதான் டேஸ்டே ரொம்ப இருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு செய்யும் போது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அப்பப்ப லைட்டா கிண்டி விட்டீங்கன்னா உடையாம பெர்ஃபெக்டா வரும். இப்படி நம்ம ஸ்டைல்ல பருப்பு உருண்டை குழம்பு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். வச்ச பருப்புல பாதி எடுத்து வச்சிருப்பேன். அதோட கொஞ்சம் கரம் மசாலா, இல்லைன்னா கறி மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சு சூப்பரான மொறுன்னு வடையை சுட்டு சாப்பிட பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.